ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம R15 V3ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபோர்க் சீல் போயிடுச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது ஒரு கண்டென்ட்டாக போடலாம். ஸோ ஃபோர்க் சீல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ எதனால் ஃபோர்க் சீல் வந்து டேமேஜ் ஆகும், ஸோ ஃபோர்க் சீல் டேமேஜ் ஆகிட்டு மாற்றலைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் வண்டியில், ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 150 டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நடுவில் வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுறதே ஒரு வேலையாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் ஒரு ஒர்க்கில் போயிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 5 months ஆகுது. ஸோ என்னால் சேனலுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு புதுசாக ஒரு ஒர்க்கில் போகிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கேற்ற டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நியூ ஒர்க் அப்படின்றதுனால நமக்கு வந்து டைம் கீப் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபோர்க் சீல்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபோர்க் சீல் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்க் சீல் வந்து எதனால் போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் இந்த சென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர்க் சுற்றி நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற நார்மல் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டெல்லாம் நிறையவே இருக்கும். அதுவும் சென்னை ரோட்ஸ்னால் ரொம்பவே டஸ்ட் இருக்கும். ஃபுல்லாக வந்து டெசர்ட் மாதிரி தான் இருக்குது சென்னை ரோட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து ஃபோர்க் சுற்றி இருக்கிற சீலில் வந்து இந்த ரப்பர் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை நான் தனியாக காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டெலாம் என்ன ஆகும்னா, நம்ம ஃபோர்க்குக்கும் ஃபோர்க் சீலுக்கும் இருக்கிற இன்பிட்வீன் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பெனிட்ரேட் ஆகும்போது நமக்கு அந்த ஃபோர்க் சீல் வந்து சுற்றி இருக்க ரப்பர் வந்து வீக் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, டஸ்ட்டு உள்ளே இறங்க நமக்கு சீல் வந்து ரொம்ப வீக்காகி சீல் பிரியறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஆயில் வந்து வெளியே லீக் ஆகும். ஸோ லீக் ஆகும்போது உள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ ஃபோர்க்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அது வந்து தான் சஸ்பென்ஷன் வந்து ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அது வீக் ஆகிறப்போ ஆயில் வெளியே வந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கு உள்ளே ஃப்ரீ ஃப்ளோவாக ஆகாது. ஸோ அதுக்கேற்ற ஃப்ளோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபோர்க் சீல் போயிடுச்சுன்னா சஸ்பென்ஷன் வீக்காக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ அந்த டஸ்ட்டு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அது ஒரு ரீசன். ஸோ இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்ப்ஸ். ரோட்டில் இருக்கிற பம்ப்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம சென்னை ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஒரு பழத்தில் தெரியாமல் விட்டாலே அவ்வளோதான், 4K உடையிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு அன்எக்ஸ்பெக்டட் பம்ப்ஸ் கூட வரும். ஸோ அதில் நம்ம விடுறப்போ ஃபோர்க் வந்து அடி வாங்கும். ஸோ ஃபோர்க் வந்து ரொம்ப அடி வாங்குறப்போ சீல் வந்து வீக் ஆகும். ஸோ அதனால கூட வந்து ஃபோர்க் சீல் பிரிஞ்சு அதுலேருந்து ஆயில் லீக் ஆகலாம். ஸோ அண்டு இது இன்னொரு ரீசன். ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ரைட்ஸ். ஸோ ஸ்டண்ட் ரைட்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு ஃபோர்க் சீல்ன்றது காமனான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து ஸ்டண்ட் ரைட் பண்ணும்போது வீலிலாம் பண்ணுறப்போ கீழே இறக்குறப்போ ஃபோர்க் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காமனான விஷயம் ஃபோர்க் சீல் போகிறதுன்றது. ஸோ அதுவுமே அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எப்பயுமே போகிற அளவுக்குலாம் வச்சுருக்க மாட்டாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் வந்து ஃபோர்க் சீல் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் ஃபோர்க் சீல் வந்து எதனால் டேமேஜ் ஆகுன்றது. ஸோ அதை மாற்றாமல் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்க் சீல் ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. ஸோ அது பண்ணாமல் விட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க ஆயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஸோ வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஆயில் லெவல் வந்து கம்மியாகிடும். ஸோ ஆயில் வந்து ஆல்ரெடி அது குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்படியும் வந்து ஃபோர்க் சீல்லாம் 1 year அந்த மாதிரி தான் ஃபோர்க் சீல் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போன்ற போது ஆயில் வந்து உள்ளே குவாலிட்டியாக இருக்காது. ஸோ உள்ளே இருக்க ஆயிலே குவாலிட்டியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்காது. சஸ்பென்ஷன் அப்போது நம்ம ரைட் போகிறப்ப சஸ்பென்ஷனுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, மொத்த ஃபோர்க்குமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாகும். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் ஓட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நாட் அட்வைசபிள். ஸோ ஒன்ஸ் ஆயில் ஃபோர்க் சீல் போயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்டு நீங்கள் லெவல் செக் பண்ணிடுங்க. உள்ளே இருக்கிற ஆயில் லெவல் வந்து செக் பண்ணணும். ஸோ அதை பிரித்து தான் செக் பண்ண முடியும். ஸோ ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிலை. ஸோ ஒரு ஃபோர்க்கில் வந்து ஃபோர்க் சீல் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து லெஃப்ட் ஃபோர்க் சீல் போயிடுச்சு. ஸோ அந்த ரைட் சைடு வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி நான் அதை விட்டேன்னா லெஃப்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அண்ட் ரைட்டு வந்து வீக்காக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் வந்து புதுசாக மாற்றினது. ஸோ ரைட்டு வந்து பழைய ஆயில் இருக்கும். ஸோ உள்ள சஸ்பென்ஷன் பழையது, அது ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அது வீக்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ரைட்டு வந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஒன்ஸ் மாற்றினீங்கன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்தே மாற்றிடுங்க. அது வந்து அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா 2 பக்கமே வந்து வெயிட் பேலன்ஸ் ஆகும். ஸோ சஸ்பென்ஷன் வந்து 2 பக்கமே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா லெஃப்ட் சைடு மாற்றினா லெஃப்ட் சைடு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், ரைட் சைடு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவுமே நெக்ஸ்ட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா மாற்றுறது வந்து அட்வைசபிள். ஸோ இதெல்லாம் தான் ஃபோர்க் சீல் பற்றின விஷயங்கள். ஸோ ஃபோர்க் சீல் வந்து எதனால் டேமேஜ் ஆகும், ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா மாற்றுறது எப்படி, ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லணுன்னு தான் சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோர்க் சீல் போயிருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த வண்டியில் ஃபோர்க் சீல் வந்து லெஃப்ட் சைடு போயிருக்கு. ஸோ நம்ம ரைட் சைடு ஃபோர்க் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அந்த ஃபோர்க் மேலே ரப்பர் இருக்குல்ல, பிளாக் கலர்,
ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபோர்க் சீல். ஸோ இது வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆயிலும் லீக் ஆகாது. ஸோ நமக்கு இந்த பார்ட்டு தான் போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே வந்து ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். ஸோ கை வச்சு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். அண்ட் இதில் வந்து லைட்டாக கேப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த சீல் வந்து பிரிஞ்சதுனால நமக்கு லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக கேப் இருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு சஸ்பென்ஷன், நம்ம வண்டி ரன்னிங்கில் இருக்கிறப்போ சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் ஆக நமக்கு வந்து ஆயில் வந்து லைட்டாக வெளியே வரும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஆயில் ஃபோர்க் சீல் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுலேருந்து வெளியே வர ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக வரும். ஸோ நார்மலாக டஸ்ட் இருக்கிறதுனாலையும் அழுக்கு வந்து வரும். ஸோ அந்த இதுலேருந்து வெளியே வர ஆயில் இந்த லெவலில் வந்து தேங்கி நிற்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து வெளியே வரும், ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயில் வந்து எவ்வளோ பழைய ஆயிலாக இருக்குது, எந்த அளவுக்கு ஆயில் வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்.